अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாரமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானாலே மயரோர மதினம் அருளப் பெற்ற திருமங்கை ஆழ்வார் எம்பெருமானாலேயே திருமந்திர உபதேசம் பெற்றவராகினாலே அந்த திருமந்திரத்தினுடைய பெருமையை பெரிய திருமொழியினுடைய முதல் பதிகத்திலே மிக விரிவாக அனுபவித்தவர். தொடர்ந்து பல பல திருமொழிகளிலேயும் அந்த திருமந்திரத்தின் விளக்கப் பொருளாக நிற்கின்ற எம்பெருமான் அவன் எழுந்தருளியிருக்கின்ற திருத்தலங்கள் எல்லாவற்றையும் தாமே நேரிலே சென்று அந்தந்த திவ்யதேசத்தை மங்களாசாசனம் செய்கின்றார். முதலிலே வடநாட்டிலே அமைந்திருக்கக்கூடிய திருத்தலங்கள் என்று வரிசையாக வடகோடியிலிருந்து அப்படி தெற்கு பகுதியாக சிறிது சிறிதாக வந்து திருப்பிரிதி, அதற்கு பிறகு பதரிகாசிரமம், சாலக்கிராமம், நைமிஷாரண்யம், அகோபலம் என்கின்ற சிங்கவேள் குன்றம் என்று திருத்தலங்களையெல்லாம் மங்களாசாசனம் செய்த பிறகு திருவேங்கடமலைக்கு 4 பதிகங்கள், அதாவது 40 பாசுரங்களை அருளிச் செய்கின்றார். அதிலே முதல் 2 பதிகங்கள், அதாவது திருவேங்கடத்தை பற்றிய முதல் பதிகத்திலே அந்த திருவேங்கடம் அடை நெஞ்சே என்று தம்முடைய நெஞ்சை குறித்து விண்ணப்பித்தார். அடுத்தபடியாக 2வது பதிகத்திலே அந்த திருவேங்கடமலையிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானிடத்திலே தம்முடைய குறைகளை எல்லாம், அதாவது தம்மிடத்திலே இருக்கக்கூடிய தோஷங்கள் யாவை சில உண்டோ அவர்கள் எல்லாவற்றையும் விண்ணப்பித்துக் கொண்டார். தாயே தந்தை என்னும் தாரமே கிளைமக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் என்று இப்படி உலக வாழ்க்கையிலேயே நான் ஈடுபட்டு கிடந்தேன் என்பதாக தம்முடைய குறைகளை எல்லாம் விண்ணப்பித்துக் கொண்டார். அடுத்தபடியாக அதாவது பெரிய திருமொழியினுடைய முதல் 10 இறுதி திருமொழி என்று சொல்லலாம், பெரிய திருமொழியினுடைய 10வது திருமொழி என்றும் சொல்லலாம். அந்த 10வது திருமொழியிலே திருவேங்கடமுடையானை பற்றிய பதிகங்களிலே இது 3வது பதிகம். அதிலே என்ன தெரிவிக்கிறார்? எம்பெருமானே, என்னுடைய குறைகளையெல்லாம் போக்கி நீ என்னை அடிமை கொண்டருள வேண்டும், என்னை நீ ஏற்றுக்கொண்டருள வேண்டும், என்னிடத்துல என்ன தோஷங்கள் இருக்கிறதோ அந்த தோஷங்கள் எல்லாம் நீயே நீக்கி அருள வேணும் என்பதாக அப்படி பிரார்த்திக்கிறார். அப்படி தாம் பிரார்த்தித்தபடியே அந்த பேற்றை தாமே பெற்றுவிட்டதாகவும் இந்த பதிகத்திலேயே அருளிச் செய்கின்றார். முதல் 5 பாசுரங்களிலே, இந்த பதிகத்திலே முதல் 5 பாசுரங்களிலே இவருடைய பிரார்த்தனையும் மேல் 5 பாசுரங்களிலே இவர் பெற்ற பேருமாக அப்படி இந்த பதிகம் அமைந்திருக்கிறது. அதில் முதல் பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார்? எப்படி சீதா பிராட்டியை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த ராவணன் என்கின்ற விரோதி தடையாய் இருந்த பொழுது அவனை அழித்து அந்த சீதா பிராட்டியை கைப்பிடித்தானோ அதுபோல என்னையும் நீ அனுகிரகிக்க வேணும் என்று அருளிச் செய்கின்றார். கண்ணார் கடல் சூழ் இலங்கைக்கு ஐவந்தன் திண்ணாகம் விளக்கா சரம் செலவுத்தாய் விண்ணோர் தொழும் வேங்கடமாமலமேய அண்ணாவடியேன் இடரைக் களையாயே. கண்ணார் கடல் சூழ் இலங்கை கிரைவன் என்னால் அந்த இலங்கை அது எப்படி இருக்கிறது என்றால் மிகவும் விசாலமான கடலாலே சூழப்பட்டிருக்கிறது. கண் என்றால் மிகவும் விசாலமான, அது கண்ணார் கடல் சூழ் இலங்கை. அந்த இலங்கைக்கு இறைவன் தன், அந்த இறைவனுடைய திண்ணாகம் என்றார். திண்ணாகம் என்றால் எதற்கும் கலங்காத ஒரு மார்பு, அவனுடைய மார்பு. எல்லாரையும் வென்று விட்டானவன், யாருக்கும் தலைவணங்கேன் என்று சொன்னான். நனமேயந்து கஷ்டத்து துவிதா பஜ்யேயமப்பி, என்னை 2 கூறாக பிளந்து புகட்டாலும் நான் யாரையும் வணங்க மாட்டேன் என்று மிகவும் இருமாப்போடு இருந்தானவன்.
அப்படிப்பட்ட ராவணனுடைய திண்ணாகம் பிளக்க, அந்த ஆகமானது அவனுடைய மார்பானது பிளந்து போகும்படியாக சரம் செலவுத்தாய் என்றால் சரத்தை அம்புகளை நீ செலுத்தினாய் என்று தெரிவிக்கின்றார். ராவணன் என்று சொல்லி அவனை அழித்தாய் என்று சொல்லுவதனாலே என்ன பொருள் கிடைக்கிறது என்றால், ராவணனுக்கு எப்படி 10 தலைகளோ அதுபோல நமக்கும் கூட 10 இந்திரியங்கள் இருக்கின்றன. இந்த செவிவாய் கண்மூக்கு உடல் என்கின்ற இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் 5. அதே போல வாக்கு பாணி பாதம் பாயு உபஸ்தம் என்று சொல்லப்படுகின்ற கர்மேந்திரியங்கள் 5. இந்த 5 இந்திரியங்கள் இந்த ஆத்மாவை சிறையிலே வைத்து என் வழிக்கு வா என்று இழுக்கின்றன. ராவணன் அதைத்தான் செய்தான். சீதா பிராட்டியை அசோகவனத்திலே சிறையிலே வைத்து என் வழிக்கு வா என்று அவளை வற்புறுத்தினான். ராவணன் அந்த இந்திரியங்களைப் போலே அவனும் என்கிறபடியினாலே அந்த ராவணனை அழித்தது போலே என்னுடைய இந்திரியங்களையும் எனக்கு செருத்து என்ன நீ அனுகிரகித்தருள வேணும் என்பது போலே அந்த ராவணனுடைய திண்ணாகம் பிளக்க சரம் செலவு உய்த்தவனே, அந்த அம்புகளை பொழிந்தவனே, அவன் எங்கே எழுந்தொழிருக்கிறான் இப்பொழுது என்றால், விண்ணோறு தொழும் வேங்கடமாமலைமேயா என்று விண்ணோர்கள் எல்லாம் வந்து அவனை தொழுகிறார்களாம். ராமாவதாரத்திலே ராமனையும் கூட விண்ணோர்கள் எல்லாம் வந்து தொழுதார்கள். எப்பொழுது ராவணவதம் முடிந்ததோ அடுத்த கணம் தேவலோகத்திலிருந்து பிரம்மா முதற்கொண்டு அத்தனை தேவர்களும் வந்து அந்த ராமபிரானை வணங்கினார்கள். ஆனால் அது ராமன் எழுந்தொழியிருக்கிற காலத்திலே அவனை வணங்குகின்ற பாக்கியம் அந்த தேவர்களுக்கு கிடைத்தது. ஆனால் இன்றைக்கு நாம் அந்த எம்பெருமானை வணங்க வேண்டும் என்றால் அந்த ராமபிரான் இப்பொழுது இல்லையே, அவன் அவதாரத்தை முடித்துக் கொண்டு பரமபதம் சென்று விட்டானே என்றால், அப்படி பரமபதம் சென்றவன் தான் இப்பொழுது நாம் எல்லோரும் சேவிக்கும்படியாக அந்த திருவேங்கடமலையிலே எழுந்தொழியிருக்கின்றான். ஆகினாலே விண்ணோறு தொழும் வேங்கடமாமலைமேய அண்ணா அடியேன் இடரை களையாயே. அண்ணா அடியேன் இடரை களையாய். இடர் என்னால் எது இடர் என்னால் இந்த உலக தொடர்பு இருக்கிறது, அதுவே இடர்தான். இந்த உடல் இருக்கிறது, அதுவே இடர்தான். இதுதான் எம்பெருமானை நாம் அடைய ஒட்டாமல் நம்மை தடுத்து விடுகிறது. ஆகையினாலே இப்படி உன்னை நான் அடைய ஒட்டாமல் தடுக்கின்ற விரோதிகள் அனைத்தையும் நீ போக்கியருள வேணும் என்று இந்த முதல் பாசுரத்திலே பிரார்த்தித்துக் கொண்டவர். அடுத்தபடியாக 2வது பாசுரம், அதிலே ராவணனுக்கு முன்னாலே சில அரக்கர்கள் அவர்கள் லங்கையை ஆண்டு வந்தார்களாம், அவர்களையும் அழித்தான் என்று அந்த சரித்திரத்தை தெரிவிக்கின்றார். இலங்கை பதிக்கு அந்நிறையாய அரக்கர் குலம் கெட்டவர் மாளா குடிப்புள் திரித்தாய் இளங்கல் குடுமி திருவேங்கடம் மேய அலங்கல் துளவ முடியாய் அருளாயே. இலங்கை பதிக்கு அன்று இறையாயா என்கின்றார். அதாவது முன்னாலே ராவணவதம் சொல்லப்பட்டது. ஆனால் ராவணனுக்கு முன்னாலே சில அரக்கர்கள், அவர்களும் துஷ்டர்கள் தான், அவர்கள் லங்கா பிரதேசத்தை ஆண்டு வந்தார்கள். மாலி என்று ஒரு அசுரன், அந்த அசுரன் அவனோடு கூட அவனுக்கு இன்னும் சில சகோதரர்களும் இருந்தார்கள். அவர்கள் உலகத்தை எல்லாம் துன்புறுத்தி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த மாலி என்கிற அசுரன், அவன் கருடாழ்வான் அவனை வதம் செய்வதற்காக சென்ற பொழுது அந்த கருடனை தன்னுடைய கதையாலே அடித்து விரட்டி விட்டானாம் அந்த மாலி. உடனே பகவான் மிகவும் கோபம் கொண்டு அந்த கருடன் மீது அமர்ந்தே அங்கே வந்து அந்த மாலியை சின்ன பின்னப்படுத்தி விட்டான் என்று இதெல்லாம் புராணங்களிலே, முக்கியமாக ஸ்ரீ ராமாயணத்திலே உத்தரகாண்டத்திலே முன்கதைகள் எல்லாம் சொல்லுகின்ற பிரகாரத்திலே இந்த மாலி என்கிற அசுரனை கருடன் மீது ஆரோகணித்து வந்து பகவான் வதம் செய்தான் என்ற சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை முன்னடிகளிலே தெரிவிக்கிறார் இந்த 2ஆம் பாசுரத்திலே. இலங்கை பதிக்கு அன்று இறையாயா. அன்று என்றால் அந்த ராவணனுக்கும் முன்னாலே இறையாக ராஜாவாக இருந்தவன், அவனுடைய அரக்கர் குலம் கெட்டு அவர் மாளா என்று அரக்கர் குலமே கெட்டு அவர்கள் அத்தனை பேரும் மாளும்படியாக செய்தான். அரக்கர் குலம் கெட்டவர் மாளா என்றும் கூட நாம் பொருள் கொள்ளலாமோ?
அரக்கர் குலமே கெட்டவர் குலமாக ஆகிவிட்டது அல்லவா? ஆயினாலே அவர்களெல்லாம் மாளும்படியாக என்ன செய்தான்? கொடிப்புள் திரித்தாய் என அந்த கொடியாகவும் தனக்கு வாகனமாகவும் உடைய புல்லை நடத்தினான். புல் என்றால் பறவை, அவன்தான் கருடாழ்வான். அந்த கருடாழ்வானை நடத்தினான் என்று தெரிவிக்கின்றார். கருடனை கொண்டுதான், கருடன் மீது ஆரோகணித்து சென்றுதான் இந்த மாலி என்கிற அசுரனை வதம் செய்தான். ஆகையினாலே அதையே இந்த பாசுரத்திலே சொல்லுவதாக வியாக்கியானங்களிலே காட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட எம்பெருமான் தனக்கும் அப்படிப்பட்ட விரோதிகளை போக்கி தர வேண்டும் என்கின்றார் திருமங்கை ஆழ்வார். அந்த எம்பெருமான் எங்கே இருக்கிறான் என்றால் திருவேங்கடமலையிலே எழுந்தருள் இருக்கின்றான். எங்கே இருக்கிறான்? விலங்கல் குடுமி திருவேங்கடம் மேயா. விலங்கல் என்றால் மலைகளுக்கு விலங்கல் என்று பொருள் உண்டு. ஆயினாலே அவர்களுக்கெல்லாம் உயர்ந்த சிகரமாயிருக்கக்கூடியது திருவேங்கட மலை என்று விலங்கல் குடுமி திருவேங்கடம். அந்த திருவேங்கடம் மேய திருவேங்கடத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானே அவன் எப்படி இருக்கிறான்? அலங்கல் துளபமுடியாய் என்று தன்னுடைய முடியிலே திருத்துழாய் அலங்கல், அலங்கல் என்றால் மாலை, திருத்துழாயாலே ஆன மாலையை தன்னுடைய திருமுடியிலே சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறானாம். இன்றைக்கும் கூட நாம் திருவேங்கட மலையிலே போய் எம்பெருமானை சேவித்தோமானால் மற்ற எந்த விதேசத்திலும் இல்லாதபடிக்கு அவனுடைய அந்த திருமுடியிலிருந்து மாலை சமர்ப்பிக்கிறார்கள் அல்லவா? அதையே ஆழ்வார் சொல்லுகிறார் என்றும் கூட நாம் கொள்ளலாம். அப்படி அவன் அடியவர்களை காப்பதையே விரதமாக கொண்டு அதற்காக ஒரு மாலையிட்டு இருக்கிறான். அதுதான் அலங்கல் துளபமுடியாய் அருளாயே. அப்படிப்பட்ட நீ எனக்கு அருள் புரிய வேண்டாமா? கீழ்ப்பாசுரத்திலே அடியே இடரை களையாயே என்றாரு. அந்த இடரை களைவதற்கு உன்னுடைய அருளென்றோ உபாயம், உன்னுடைய அருளாலே என்றோ அப்படிப்பட்ட இடரை நான் போக்கிக் கொள்ள முடியும். ஆயினாலே எம்பெருமானே உன்னுடைய அருளை பொழிய வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். இன்னமும் அவருடைய அனுபவம் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.